இன்னைக்கு ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கிறேன். எனக்கு வந்து கமெண்ட்ல வந்து பதில் சொல்லுங்க. இன்னைக்கு வந்து நான் கோலம் போடுறத வச்சு எங்க வீட்ல வந்து இன்னைக்கு என்ன குழம்பு அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிச்சிடலாம். அப்படிதான் ஒரு கோலத்தை வந்து போட போறேன். இன்னைக்கு சண்டே, அதனால வந்து பாத்தீங்கன்னா சண்டே ஸ்பெஷலா அந்த கோலத்திலையும் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த மார்கழி மாசத்துல ஏதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமை இந்த கோலத்தை கண்டிப்பா நான் போடுவேன். அதனால வந்து இன்னைக்கு போட்டிருக்கேன். அது என்ன குழம்புங்கிறத, எங்க வீட்ல என்ன குழம்பு வைப்போங்கிறத அந்த கோலத்தை வச்சு நீங்க கண்டுபிடிச்சிடலாம். கமெண்ட்ல சொல்லுங்க. ஆனா கோலம்ங்கிறது பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி விளையாட்டான விஷயம் இல்ல, சீரியஸான விஷயம் தான். இது வந்து பாத்தீங்கன்னா கோலம் அப்படிங்கிறதுக்கு அர்த்தமே வந்து பாத்தீங்கன்னா அழகுன்னு தான் பொருள். நம்ம வாசல்ல வந்து இப்ப நிறைய வந்து உருளி அதெல்லாம் வைக்கிறோம். அதுக்கெல்லாம் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா வண்ண கோலங்களால் நம்ம வந்து வாசல்ல கோலம் போடும்போது நம்ம வீட்டுக்கு வர்றவங்க யாராவது வந்து திருஷ்டியா வந்து பாக்குறாங்க, நமக்கு வந்து அதாவது ஒரு வேற எண்ணத்துல வராங்க அப்படின்னா கூட அந்த கோலத்தை நம்ம அழகா போடும்போது அந்த கோலமே வந்து பாத்தீங்கன்னா பாதி திருஷ்டியை நமக்கு வந்து எடுத்துரும். அது மட்டும் இல்லாம வாசல் நடமாடுற துர்தேவதைகள் இவங்கெல்லாம் வந்து நடமாட்டம் இருக்கும்போது அவங்க வீட்டுக்குள்ள வராம தடுக்கிற சக்தி வந்து இந்த கோலத்துக்கு இருக்கு. அதுவும் பச்சரிசி மாவுனாலும் நம்ம கோலம் போடும்போது அந்த ஜீவராசிகளுக்கு நம்ம வந்து உணவு வந்து விடுறது, அன்னதானம் கொடுக்கறதுங்கிறது பெரிய பெரிய புண்ணியத்தை நமக்கு கொடுக்கும். பசுஞ்சாணம் கிடைச்சா நீங்க வந்து பசுஞ்சாணத்துலதான் வந்து தெளிச்சு வாசல் தெளிச்சு கோலம் போடுறீங்க அப்படின்னா உங்க வீட்டுக்கு வர கிருமி நாசினி வந்து கண்டிப்பா வந்து உள்ள வராது. அப்படிப்பட்ட ஒரு அதீத ஆற்றல் வந்து இந்த பசுஞ்சாணத்துக்கு இருக்கு. மார்கழி மாதத்துல அதிக நேரம் வந்து கோலம் போடணும், அதிக நேரம் வந்து நம்ம வாசல்ல வந்து செலவிடுறதுக்கு முக்கிய காரணம் நம்ம ஓசோன் வாயுவை நம்ம சுவாசிக்கணும். அது நுரையீரலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாம பெரிய பெரிய கோலங்கள் நம்ம போடும்போது புள்ளி வச்சு நிறைய இணைச்சு நம்ம கோலம் போடும்போது நம்மளுடைய மூளை வளர்ச்சியும் பாத்தீங்கன்னா நல்லபடியா வந்து செயல்படும். அது மட்டும் இல்லாம நம்ம முதுகுத்தண்டு வந்து அதிகமா பலம் பெறும். பெண்களுக்கு முதுகுத்தண்டு எவ்வளவு முக்கியங்கிறது குழந்தை பெற்ற அத்தனை பேருக்குமே தெரியும். நம்ம நிமிர்ந்து குடிஞ்சு அந்த மாதிரிதான் கோலம் போடணுமே தவிர உட்கார்ந்து வந்து கோலம் போடக்கூடாது. உட்கார்ந்து கோலம் போட்டோம்னா நம்ம கிட்ட இருக்க செல்வம் வந்து போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கோலம் போடும்போதும் அதுக்குரிய மரியாதையா நம்ம வந்து செய்யணும் அப்படிங்கிறத நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க. கோலம் பத்தின நிறைய விஷயங்கள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நமக்கு இப்போ நம்ம வந்து நல்லா இருக்கோம், நம்ம வீட்டுல வந்து இருக்கோம், நம்ம வந்து டெய்லி வந்து நல்லபடியா வந்து ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு அட்டண்டன்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா கோலம். அந்த மாதிரி கோலத்தை நீங்களும் நல்லபடியா போடுங்க. கமெண்ட்லயும் சொல்லுங்க.